இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கி ராஜநாராயணனின் கதவு அப்படிங்கிற சிறுகதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதவு அப்படிங்கிற கதையில் என்ன இருக்கும் அப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்தில் கதவுலாம் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி மாடர்ன் கதவுலாம் எதுவுமே கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப நார்மலான, எப்படின்னா ஒரு 3 தடுப்பு வச்ச மாதிரியான ஒரு கதவு தான் இருக்கும். அதில் அந்த 3வது தடுப்பில் வந்துட்டு எல்லா குழந்தைங்களும், அதாவது பக்கத்து வீட்டில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களாம் ஏறி நின்றுட்டு இன்னொருத்தர் வந்து டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் மாதிரி இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, சின்ன துண்டு பேப்பர் அந்த மாதிரி கிழிச்சு இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கதவை அந்த சைடு இந்த சைடு ஆட்டுவாங்க. திருச்சிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பழனி போகணுமா, இந்த மாதிரி அமெரிக்கா வரைக்கும் வந்துட்டு இந்த கதவுலேயே போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு விளையாடுவாங்க. இந்த கதையுடைய தொடக்கம் இதுதான். இதோடைய மெயின் கதாபாத்திரம் யார் அப்படின்னா வந்து லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அவள் தான் வந்து அக்கா. அவளுக்கு ஒரு தம்பி சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு தம்பி இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கை குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா இருக்காங்க. இவங்க தான் வந்து மெயினான கதாபாத்திரங்கள். லக்ஷ்மி அப்படிங்கிற பொண்ணு வந்து 8 வயது பெண். அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, அவள் தான் அவங்க வீட்டையே வந்துட்டு பார்த்துக்கிறாள். வீட்டை மட்டும் இல்லை, அவளோடைய சின்ன குழந்தை, அந்த கை குழந்தை தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அவள் தான் வந்து பார்த்துக்கிறாள். அவள் தான் அந்த வீட்டுக்கே ஒரு ராணி மாதிரி. வீட்டுக்கு வரவங்க அந்த விளையாடுறது, கதவில் வந்து விளையாடுறது, அதுக்கப்புறம் விளையாட வைக்கிறது, தம்பியை பார்த்துக்கிறது, சாப்பாடு வேலையை செய்கிறதுன்னு எல்லாமே வந்துட்டு பண்ணுறது யாருன்னா லக்ஷ்மியாக தான் இருப்பாள். அதுக்கப்புறமா அந்த குழந்தை தூங்கினதுக்கப்புறமா இவன் தம்பி வந்துட்டு வீட்டை பார்த்துப்பான். அந்த நேரம் பார்த்து வெளியே போகணும் அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்ததுன்னா இவன் வந்து போயிட்டு வருவான். அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்மா வந்து சொல்லிக்காட்டில் வந்துட்டு சொல்லி பொறுக்க போயிடுவாங்க. அப்பா வந்துட்டு எங்கே போனார்னா, மணிமுத்தார் அப்படிங்கிற மணிமுத்தார் அப்படிங்கிறத வேலை தேடி போனவர். ஏதோ கட்டிட வேலைக்காக போனாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் போய் பல மாதங்கள் ஆச்சு, ஆனால் இன்னும் வீடு திரும்பலை. திருவ கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ ஊர் தலைவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் திருப்பி கொடுக்கல அப்படின்னா என்னாகும், அவங்க வீட்டுக்கு வந்து கேட்பாங்க இல்லையா, அப்படி தான் அவரும் வந்து கேட்குறாரு. அந்த நேரம் பார்த்து குழந்தைங்க தான் இருக்காங்க, வீட்டில் யாருமே இல்லை, அவங்கள்ட்ட தான் கேட்குறாங்க. அம்மா சொல்லி காட்டுக்கு போயிருக்காங்க, அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்னால் எதுவுமே வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே உங்கள் அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த மாதம் இன்னும் வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதத்துக்குள்ளே கடனை கட்டணும், இல்லைனா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம சின்ன குழந்தைங்களாம் இருக்கும்போது எதுவும் தெரியாது இல்லையா, அதனால அப்பா கட்டுவாங்க அம்மா கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு விளையாடிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் போகிறது, இப்படி வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது. இந்த ஒரு தருணத்தில் அந்த கதவில் மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா, எங்கேயோ வெளியே போயிட்டு வர லக்ஷ்மி வந்துட்டு வர வழியில் வந்துட்டு ஒரு தீப்பெட்டி பாக்ஸ் வந்து பார்க்குறா, எம்டியாக இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு நாய்க்குட்டியோட பிக்சர் வந்துட்டு இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஆஹா இது நல்லா இருக்கே, இது கதவுல ஓட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறமா வந்து அந்த எம்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஓடி வந்துட்டு அவன் தம்பிகிட்ட, நான் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு, நான் வந்து கதவுல ஓட்ட போகிறேன், அதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து சொல்கிறான். அவன் என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையில் வந்து காமிக்குவா. அப்போ வந்துட்டு அதில் நாய் வந்துட்டு இருக்கும். டாக் வந்துட்டு இருந்தோன்னே அந்த பப்பி டாகை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது பெருசாக எதுவும் தெரியாதனால என்ன பண்ணுவாள் அப்படின்னா, நம்ம வந்து தண்ணி ஊற்றி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இப்போ இருக்க குட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைம்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அழகாக டீசெண்டாக பண்ணுறாங்க இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எச்சை துப்பிட்டு அதை வச்சு தொடச்சிடுவான். ஆனால் அதை வச்சு தொடச்சா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் தான் மோசமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தம்பி வந்துட்டு சரி ஒட்டலாம்னு சொல்லிட்டு, இது இப்போல்லாம் வந்துட்டு இந்த ஃபெவிகாலோ இது கம்மோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கெல்லாம் வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் அந்த சாதம் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய பசையை தான் வந்துட்டு ஒட்ட வைப்பாங்க. அதை வந்து ஒட்டி அந்த கார்டில் ஒட்டி அதுக்கப்புறமா கதவு மேலே ஒட்டியிருக்காங்க. இவங்க இந்த கதவுல இந்த பேஸ்ட் பண்ணனால தான் அந்த கதவே அந்த பிக்சர்னால அழகான மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு. என்னென்னு ஆசைப்பாருங்களேன். ஊர் தலைவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு எங்கே உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா எப்போ தான் வீட்டில் இருப்பாங்க, சரி என்னோட கடனை வந்து நான் திருப்பி வாங்கணும், அதாவது என்னோட கடனை தர மாதிரி எனக்கு தெரியல, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கதவு இருக்குல்ல, ஸோ அந்த கதவை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த ஆள்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, 4 பேர் வந்துட்டு கைத்தாங்களாம் அப்படியே பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இந்த தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு இந்த ஏரியாவில் இருக்க குட்டீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏதோ பெரிய தேர் அந்த மாதிரி எதையோ தூக்கிட்டு சுமந்துட்டு போகிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா டமுக்குன்னு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஒருத்தன் போகிற மாதிரி, ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரி, இப்படி வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து போயிட்டு. லக்ஷ்மிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு மட்டும்தான் அது அவ்வளோ ஒரு வேதனை. எங்களுக்குன்னு இருந்தது ஒரே அடையாளம், ஒரே ஒரு பாதுகாப்பு அந்த கதவு தாண்டா, அதையும் ஏன்டா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் அவ்வளோ வேதனையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நிகழ்ச்சியை.
அதுக்கப்புறம் கதவு இல்லை. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. யாருன்னா ஸ்ரீனிவாசன் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்டிக்கர் வந்து அவன் கையில் வந்து கிடைக்குது. ஐயா ஜாலியாக இது வீட்டுக்கு போனால் நம்ம கதவுல ஒட்டி நம்ம ஜாலியாக இருக்கலாமே, ஒட்டி நம்ம ஜாலியாக பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து வேகமாக தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் வீட்டுக்கிட்ட போனதுக்கு தான் ஞாபகம் வருது, அடடா கதவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே நிறைய பேர் வந்துட்டு என்ன நினைப்போம், வீடு திடீர்னு நம்ம குடி மாறிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பழைய வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் காமெடியாக சொல்லணும்னா மொட்டை அடிச்சிருப்பாங்க, அவங்க போய் ஸ்லீப் வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் காமெடியாக நடக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க வீட்டில் கதவு இல்லை அப்படிங்கிறதே மறந்துட்டு அந்த ஸ்டிக்கர் எடுத்து வந்து கதவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அக்காட்ட வந்துட்டு அது வந்து ரொம்ப சோகமாக இருக்குது, தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக அவன் வந்துட்டு அந்த சோகத்தெலாம் மறைச்சிட்டு, சரி கதவு இல்லைன்னா என்ன, செவுரு தான் இருக்குல்ல, அந்த செவுத்துல நம்ம ஓட்டலாம், இப்போ என்ன பண்ணுறேன்னா சாப்பாடு நீ வடித்து வச்சுருப்பில்ல, அந்த சாதத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, லக்ஷ்மி வந்துட்டு சாதம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீ கஞ்சி வடிச்சியே, நான் காலையில் பார்த்தேன், நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். கஞ்சியெல்லாம் இல்லை, நம்ம நீ போய் சொல்லாத அப்படின்னு சொன்னேன். நம்ம வீட்டில் தான் கதவு இல்லைல்ல, அதான் நாய் வந்து எல்லாத்தையும் தட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கதவு இல்லை அப்படின்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பே இல்லாத மாதிரி, அதாவது ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பே ஒரு கதவு தான். அந்த கதவே இல்லைன்னா எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? நைட்டில் திருடெல்லாம் வந்துருவானு ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் காற்று பலமாக அடிச்சதுன்னா உள்ளே குளிரும். அதுக்கப்புறம் இந்த திடீர்னு நாய் வந்துடும். நாய் வந்து நம்ம செஞ்சு வச்ச சாப்பாடு இதெல்லாம் தட்டி விட்டு போயிடும். இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து விஷயம் வந்து தெரியுது கதவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்துட்டு வராங்க. சொல்லி காட்டிலேருந்து தேள் வந்து கடிச்சிருக்கோம். அவங்களுக்கு வந்து காட்டில் வந்துட்டு தேள் கடிச்சிருக்கோம். அந்த வழியை விட இந்த கதவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கதவு இல்லை அப்படிங்கிற வேதனை தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம பெரியவங்க வந்துட்டு கதவு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாம். ஆனால் சின்ன குழந்தை, அந்த கை குழந்தை இருக்குங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இந்த பனிக்காற்றெல்லாம் உள்ளே போகுது, பனிக்காலம் வந்து பனிக்காற்று உள்ளே போகுது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும்னு பார்த்தா ஒரு நாள் வந்து அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியில் ஒரு ஹோப்பே இல்லை, யாருக்குமே ஒரு நம்பிக்கையே இல்லை. இவ்வளோ விஷயங்கள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க, சாப்பிட்றாங்க, வராங்க, அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, வராங்க. இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஓடி வரான். அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசனும் வந்துட்டு என்ன கூட இருக்கான். அவனும் வந்துட்டு கேட்கும்போது, நம்ம பள்ளிக்கூடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளிக்கூடமா? ஆமாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கே அதுக்கு பின்னாடி ஒரு காட்டில் நம்மளுடைய கதவு இருக்குக்கா அப்படின்னு சொன்னோம். லக்ஷ்மிக்கு ஆனந்த கதவு வந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் எல்லாருமே அந்த கல் முள் அது எதையுமே பார்க்கலாம், அப்படியே வந்துட்டு ஓடுறாங்க. நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட சந்தோஷமே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே போட்டுட்டு எல்லாம் வந்துட்டு ஓடுறாங்க. ஓடிட்டு போய் பார்த்தா அந்த கதவு வந்துட்டு ஃபுல்லாக ஒற்றை அடிச்சு பூச்சி புழு எல்லாம் வந்து அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் கட்டி விட்டு லக்ஷ்மி வந்து அப்படியே அந்த கதவை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகிறா. அந்த ஆனந்த கண்ணீர் கதவை என்கிட்ட திரும்பி வந்துடுச்சு, எங்களுடைய சொத்து, எங்களோட சந்தோஷம், எங்களோட பாதுகாப்பு எல்லாமே எங்கள்கிட்ட வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரில் அந்த கதவை கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு அவள் அழுவான். அதோடு வந்துட்டு இந்த கதை வந்து நிறைவடைகிறது. இந்த கதை எல்லாருக்கும் எவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலாக அந்த கதை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூபிளாக இருக்கும், அது நம்மளுக்கே தெரியாமல் அது யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அது எடுத்துகிட்டு போன பொருள் அவங்கக்கிட்ட இருக்கும்போது பாதுகாப்பாக பத்திரமா இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அப்படியும் இல்லாமல் இருந்ததுன்னா அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும்.